கிரிக்கெட் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச் இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே டீமோட மைனஸ் என்ன, எஸ்ஆர்ஹெச் டீமோட மைனஸ் என்ன, எதை மாற்றிக்கிட்டால் நம்ம சிஎஸ்கே டீம் வின் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கேவோட மைனஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங்கில் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு லாஸ்ட்டு 2 மேட்சாக வந்து எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணி அந்த வின்னிங் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு வேல வந்திருக்காங்க. லாஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு சில கேட்சஸ் எல்லாம் விட்டாங்க. ஸோ அதை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேவை நம்ம ப்ளே ஆஃப்ஸில் பார்க்கலாம். மிக முக்கியமாக வந்து எந்தெந்த ஃபீல்டர்ஸை எந்தெந்த பொசிஷனில் நிற்க வைக்கணும் அப்படின்றதுல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. சிவம் துபே இவரெல்லாம் வந்து ஒரு ஃபயரிங்கான ஏரியா, அதாவது பாயிண்ட், கல்லி இந்த ஏரியாலலாம் சிவம் துபேவை நிற்க வைக்கும்போது அவரால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த பொசிஷனில் மட்டும் கொஞ்சம் ஃபீல்டர்ஸை மாற்றி வைக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி அப்படின்றது லாஸ்ட் 2 மேட்ச்சில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ பேட்டிங் பற்றி கவலை கிடையாது. அவர் கண்டிப்பாக பேக் டு ஃபார்ம் வருவார், ரன் அடிப்பார் டீமுக்காக. மறுபடியும் பழைய ருத்ராஜை பார்க்கலாம். ஸோ அடுத்து இப்போ எஸ்ஆர்ஹெச் டீமில் அவங்களோட மிகப்பெரிய பலமே வந்து ஓப்பனர்ஸ் தான். அப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், இது எல்லாமே வந்து அவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சப்போஸ் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 230 அப்படின்றதே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 250 அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எஃபோர்ட் போடலாம், ஃபைட் பண்ணலாம். அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் அந்த பிட்ச் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர். நிறைய டைம் வந்து 200, 250க்கு மேலேயே அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் நிறையா 250க்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 250 டார்கெட் செட் பண்ணால் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைட் கொடுக்க முடியும். சப்போஸ் அவங்க பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள 200க்குள்ளே அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பேட்டிங் குவாலிட்டிக்கு அது சேஸ் பண்ண முடியும். 250, 260க்கெல்லாம் மேலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அவங்க ஆர்ஆரை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆர்ஆர் அப்படின்றது இந்த சீசனில் ஒரு நல்ல டீம். டைட்டில் அடிக்கிறதுக்கான ஒரு டிசர்வ் டீம் தான் ஆர்ஆர். அவங்கள அடிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்க இன்னும் பாசிட்டிவாக இருக்காங்க, இன்னும் பூஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா 250க்கு மேலே அடிக்கணும். சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா 230, 220 இந்த மாதிரி டார்கெட்டில் ஸ்டாப் பண்ணணும். இது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத. ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோடய ப்ரெடிக்ஷன். ஃபஸ்ட் பேட்டிங் சிஎஸ்கே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 230க்கு மேலே அடிப்பாங்க அப்படின்றது கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம். சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள எவ்வளோ ரன்னுக்கு நம்ம கண்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200, 210 இதுக்குள்ளே அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அஸ் அ கிரிக்கெட் ஃபேன் உங்களுக்கு சிஎஸ்கே டீம் எத்தனை ரன் அடிப்பாங்க, சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண எத்தனை ரன் அடிப்பாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சஞ்சு சாம்சன் எத்தனை ரன் அடிப்பாங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன்.